அதாவது சண்டர்லாண்ட் இந்த லீக் பர்ன்லி இந்த லீக்குள்ள வரும்போது எங்கிட்ட ஒரே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. நிறைய கன்சீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் பர்ன்லி நம்ம காம்பனி கீழே பார்த்தோம். பெரிய ட்ரிக்ஸ் பண்றேன், குங்ஃபு ஆடுறேன், சாவ்லின் சாக்கர் ஆடுறேன்னு சொல்லிட்டு பால் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைனே தாண்டாது. இவங்களுக்கு எங்க இவனுக்கு டயர்ட் ஆயிருப்பானுங்க. இப்ப போய் நம்ம ரொட்டேஷன் பண்றோம். இப்போ டயர்ட் ஆனதுக்காக ரொட்டேட் பண்ண சொல்லல. ஃபியூச்சர்ல டயர்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. கொஸ்டின் இஸ் மெக்காலிஸ்டர் ஆர் சோபோஸ்லா. ஏன்னா கிராவன்பர்ச்சும் வேர்ட்ஸும் ஆட போறாங்க, அதுல டவுட் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் I think rather than Atletico game, ஏன்னா I would rather have Szoboszlai for the Atletico game. இப்போ நம்ம எப்படி 10-ஆ பாக்குறது, லைக் ஒரு 10னா ஒரு டெல்லிங் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு டிஃபெண்டர்னா நம்ம கண்ணுக்குள்ள தெரியும், ஓகே இவன் கிளியர் பண்ணி விடுறான் பாடுறா, இவன் ஹெட் பண்ணி விடுறான் பாடுறா அப்படின்னு தெரியும். ஓகே, ஒரு நம்பர் 6னா பால் எடுத்துட்டு முன்னாடி ஓடி வர்றான் பாடுறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு நம்பர் 8னா 6th இருந்து பாலை வாங்கி ஸ்ட்ரைக்கருக்கு பால் போடுற, அட்லீஸ்ட் பாஸ் ஸ்ப்ரே பண்ணி விடுறான் பாடுறா நம்மளுக்கு தெரியும். ஒரு 10 ஜட்ஜ் பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு தோணுது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். எப்படி இருக்கீங்க? இன்டர்நேஷனல் பிரேக்லாம் முடிஞ்சிருச்சு. வி ஆர் பேக் டு பிரீமியர் லீக் அண்ட் இந்த மாதம் சாம்பியன்ஸ் லீக், இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக்கும் ஆரம்பிக்கிறது. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் லெவல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆமா, எனக்கு வந்து இந்த கேம்ல என்ன நடக்குங்கிறத அடுத்தது நான் ஈசாக்கா பார்க்கணும், 10 நிமிஷம் பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த கேமோட எனக்கு தொலைநோக்க பார்வையே ஈசாக்கா 10 நிமிஷம் பார்த்தனா போதும் அப்படிங்கிறதான். ஏன்னா சைன் பண்ணி 10 நாள் இருக்குமா, டெட்லைன் டே 1ஆம் தேதி இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி. ஆமா, 10 நாள் சைன் ஆயாச்சா. அதனால நம்ம வந்துட்டு ஃபுட்பால் இல்லாம ஒரு மாதிரி மையன்னு இருக்க வாழ்க்கையிலேயே. என்ன இது ரொம்ப இன்னைக்கு ஒண்ணு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ ஒருத்தர் எங்கேயோ நடக்கும்ல, என்ன ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனா எனக்கு நியூஸ் வந்துருச்சு, நீங்க உட்காந்து ஸ்வீடன் கேம்லாம் பாத்தீங்க அப்படின்னு. பார்த்தேன், உண்மையா பார்த்தேன். உண்மையா பார்த்தேன். நானே ஏதோ சும்மா விட்டு விட்டா, நீங்க உண்மையா பார்த்தேன்றீங்க. உண்மையா பார்த்தேன். அவன் என்னதான் பண்றான் அந்த பையன்னு பார்த்தேன். ரொம்ப படுகாலமா சொல்லிட்டு நான் நினைங்க, நல்ல வேலை நம்ம பையன் ஆடல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 70th மினிட்டா என்னமோ தான் வந்தான். அதுவும் 2வது மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்க்கல, 2வது மேட்ச்ல 70th மினிட்டா என்னமோ உள்ள வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வீடன் என்னமோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. நான் ஈசாக் நம்ம வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல, உண்மையாவே அந்த மேட்ச்ல 70வது நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல ஸ்வீடன். அநியாயத்துக்கு வந்து குடுசெவ்ஸ்கி இல்ல, நம்பாலு இல்லையா கேம்ல, அநியாயத்துக்கு மோசம். அது வந்து அந்த டீம் பேரு கொசாவோன்னு நினைக்கிறேன், ஆப்போனன்ட் கொசோவோ. ஆமா ஆமா, ஒண்ணுமே பண்ணல. அது அநியாயத்துக்கு கேம்ல கேக்கரஸ் பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்கான், இலங்கா பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்கான், ஒண்ணுமே பண்ணல கடைசி வரைக்கும். நம்ம பால் வந்துகிட்டு ஸ்ட்ரைக்கரா இல்லாம பின்னாடி வந்து பாலை வாங்கிட்டு கொண்டு போய் ஏதோ பண்ண, ஒரு 1-on-1 விட்டான் கீப்பர் கூட நம்பாலு. ஆனா அதை தவிர்த்து வந்து அவன் ஏதோ எடுத்து வந்து பண்ணனாதான் ஷார்ட் ஆன் டார்கெட்டே வைக்க முடிஞ்சது. மற்றபடி அந்த ஸ்வீடன் டீம்ல டப்பானால் டப்பா, அந்த அளவு டப்பா வந்து மொத்த டீம். இவன் ஜாக்கரஸ்லாம் எதுவும் பண்ணலையா? நம்ம ஆர்சனல் கேம்லயே ஒண்ணும் பண்ணல, ஸ்வீடன்ல போய் பண்ண போறாங்க. என்னோட டாப் கோல் ஸ்கோரர் பிக்குங்க அவன். அது போட்டனாலதான் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. ஏதோ விட்டுருந்தா கூட அவன் நல்லா படத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு விட்டா அதையும் முடிச்சு விட்டாச்சு. ஆமா, பட் எனிவே, ஸோ இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சு இப்போ எல்லாம் சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக்லாம் திரும்ப வருதுங்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எக்ஸைட்மெண்ட் காமிச்சிருக்காங்க. எவ்வளோ 2700 தாண்டினா நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2707 இப்போ கரண்ட்டாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் நிலைமை. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சொன்ன மாதிரி நியூ இயருக்கு முன்னாடி 3000 டார்கெட்டு. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் @காப்கருத்து, அண்ட் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து_LFC. ஸோ அதுதான் நம்மளோட ஐடி எல்லாம். பட் பர்ன்லி கேமுக்கு வருவோம். என்ன பர்ன்லி பற்றி ஐ திங்க் அந்த லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் எபிசோட் பண்ணுவோம்ல, அதில் சொல்லி இந்த 3 பிரீமியர் லீக் அந்த ப்ரொமோட்டட் டீம்ஸுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பர்ன்லி அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவங்க சீசன் எப்படி போகுது, என்ன ஏதுன்னு? 3 கேமு கொஞ்சம் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டான ஸ்டார்ட் தான். இல்லை சாரி 15th ஃபினிஷ் பண்ண டீம் கூட ஒரு கேம், 17th ஃபினிஷ் பண்ண டீம் கூட ஒரு கேம், அப்புறம் ப்ரொமோட் ஆன ஒரு டீம் கூட ஒரு கேம். அந்த மாதிரிதான் வந்து 3 கேம் அவங்க ஆடி இருக்காங்க இது வரைக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 15th ஃபினிஷ் பண்ண டீம் கூட எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு பெனல்ட்டி கொடுத்து ஒத்துக்கிட்டாங்க பாவம், அவே ஃப்ரம் ஹோம். அப்புறம் 17th ஃபினிஷ் பண்ண டீம் போட்டு 40 எடுத்துட்டாங்க ஓப்பனிங் டேல 3-0.
அப்புறம் சண்டர்லாந்து கூட வந்து சண்டர்லாந்து போராட்டி எடுப்பாங்கன்னு பார்த்து இவங்க வந்து 2-0 ஜெயிச்சிட்டானுங்க அந்த 2வது மேட்ச். எனக்கு அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதாவது சண்டர்லாந்து இந்த லீக் பர்ன்லி இந்த லீக்குள்ள வரும்போது எங்கிட்ட ஒரே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. நிறைய கன்சீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் பர்ன்லி நம்ம காம்பனி கீழே பார்த்தோம். பெரிய ட்ரிக்ஸ் பண்ற குங்ஃபு ஆடுறேன் ஷாவ்லின் சாக்கர் ஆடுறேன்னு சொல்லிவிட்டு பாலா ஃபர்ஸ்ட் ஆஃப்லைனே தாண்டாது. அங்கேயே ஓவரா 10,000 பாஸ் போட்டு அங்கேயே ஆப்லண்ட் புடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்காட் பார்க்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா பார்த்தா இந்த 3 கேமையும் சேர்த்து கிட்டத்தட்ட 95 ஷாட் கன்சீட் பண்ணிக்கிறாங்க ஆன் கோல். 3 கேமே சேர்த்தாவா? ஆமா, கிட்டத்தட்ட 30 ஷாட் கன்சீட் பண்ணிக்கிறாங்க ஆப்போனன்ட்ஸ் இவங்கள்ட்ட. நியாயத்துக்குன்னு வந்துட்டு ஒரு 3 கேமா இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால வந்து ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், நம்மள ஷாட் எடுக்க விடுவாங்க. நம்ம ஆட்கள் வட சொல்ற ஆயாமல் அடிக்காம இருந்தா சரி. ஆமாம். இல்லை, இது ஆக்சுவலாக இன்னைக்கு லிவர்பூல் வெப்சைட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பேசிக்காக 12 ஆப்டா ஸ்டாட்ஸ் அபவுட் த பிரீமியர் லீக் கிளாஷ் பிட்வீன் பர்ன்லி அண்ட் லிவர்பூல்னு. அதில் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இது மாதிரி கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் சீசனில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிக் ஸ்டாட்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபேஸ்ட் வந்து நம்ம வந்து 7 ஷாட்டு தான் வி ஹவ் அலவுட், நாட் ஈவன் ஆன் டார்கெட், ஜஸ்ட் எனி ஷாட். 3 கேம் சேர்த்தியா? 3 கேம் சேர்த்து. அடங்குய்யால. ஆமாம், பர்ன்லி வந்து 14 ஷாட். ஸோ டபுள் நம்ம லைக் நம்ம இவங்க யுனைடெடே வந்துட்டு ஷாட்ஸ் மொத்தமா 26 எடுத்திருக்கானுங்க அவனுங்க கேம்ல மட்டுமே. ஏங்க நான் லிவர்பூல் வெப்சைட்ல இருந்து படிக்கிறேன். நீங்க லிவர்பூல்ல நம்புவீங்களா கூகுள நம்புவீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. நான் கூகுளே நம்பிக்கிறேன். நம்ம இல்ல நானே அந்த கேம கண்கொள்ளா பாத்தேங்க. யுனைடெட் அந்த ஷாட் எடுத்தானுங்க. நானே பார்த்தேனே அந்த கேம லைவ்ல. அதனால அது வந்து பெர் கேமா இருக்குமோ? ஏன்னா அது வந்து 26 பர் கேம்னா ஏதாச்சும் இல்ல பர் கேம்னா ஏதாச்சும் டெசிமல்ல வரணும்ல. டெசிமல் எல்லாம் எதுவுமே இல்ல. 26 9 35 இருங்க டாட்னம் கேம்ல பாக்குறேன். 2 கேமே சேர்த்து 35 ஷாட் விட்டுருக்கானுங்க. டாட்னம் கேம்ல மட்டும் நான் சும்மா ஒரு 90ன்னு சொன்னேன். பட் டாட்னம் கேம்ல வந்து எத்தனை 50 ஷாட்ஸ் மொத்தமா 50 ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆன் டார்கெட் வந்து நீ மேபி அது ஆன் டார்கெட்டோ அப்போ இருக்கலாம் 6 ஆமாங்க 6 மொத்தமா 13 14 3 கேம் சேர்த்துனா 14 ஆன் டார்கெட் விட்டுருக்காங்க. அப்ப அது ஆன் டார்கெட். ஓகே ஓகே ஓகே. அது அந்த மாதிரி ஆன் டார்கெட். அதானே பார்த்தேன். நம்ம அவ்வளவு கம்மியால பேஸ் பண்ணல நம்மளும். அத நானும் அது சரி. இல்ல நான் நம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆர்சனல் கேம்ல எதுவும் பெருசா நடக்கல. ஆமா அது கரெக்ட். நான் நினைச்சேன் இந்த 7 ஷாட்ல வந்து மெஜாரிட்டி இந்த போன்மத் கேம்ல தான் வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆமா அது வேணா உண்மைதான். போன்மத் நியூகாஸ்ல் இதுல ஆர்சனல் கேம் 1 ஷாட் தான் ஆன் டார்கெட் ஆர்சனல் மொத்தம் 90 மினிட்ஸ்ல. ஆமா ஆமா. அதுக்குன்னு நம்ம டிஃபென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க டிஃபென்ஸ் அவ்வளவு வீக். இல்ல இந்த கேம் கேவலமா இருந்துச்சு. ரெண்டு டீமும் ரொம்ப கேவலமா ஆடணும் அந்த கேம். அவங்க அட்டாக் அவ்வளவு வீக்குங்கறனால தான் நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னமோ க்ளீன் ஷீட் வந்துருச்சு. க்ளீன் ஷீட் பர்ன்லி கூட வச்சே ஆகணும். அங்கெல்லாம் போய் அத பண்ற இத பண்றன்னு ஸ்டைலுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வாயில் நல்லா வந்துடும் லைவ்ல. ஆமா. அண்ட் அதுக்கான அறிகுறிகளும் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த ஆப்டா ஸ்டாட்ஸ் பேஜ் உட்காந்து படிக்கலான் இருக்கேன் நம்ம பாட்காஸ்டுக்கு. என்ன எழுதியிருக்கான், லிவர்பூல் have won 8 of their last 9 away fixtures at Turf Moor. Yes, because the one away fixture, do you remember? என்ன 82% possession for Liverpool and we lost 2-0. ஞாபகம் இல்லையா அந்த கேம் உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. 82% பொசஷன் வச்சிருந்தோம் அந்த கேம. 2-0 2-1 தோத்தோம். நான் பார்த்தே அவங்க இருங்க நீங்க சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். ஐயோ இல்ல அதான் எழுதிருக்கான கேம் அது. அது யார் தெரியுமா? ஷாண்டைஸ். அதுதானே அந்த மாதிரி கேம்லாம் ஷாண்டைஸ் பர்ன்லி தான், வேற யாரும் இருக்காது. ஐயோ இல்ல அதான் எழுதிருக்காங்க. சோ லிவர்பூல் have won, நீங்க தேடுங்க அதுக்குள்ள நான் சொல்றேன். So Liverpool have won 8 of their 9 away Premier League fixtures at Turf Moor with 1 loss, including the last 6 in a row. They have kept they have kept a clean sheet in each of their last 4 away games. So அதுதான் வந்து பர்ன்லி கூட கேம் ஆடுறது வந்து நல்ல சகுனம். அதுதான் சொல்ல வரேன். இந்த வாட்டியும் வந்து கிளீன் ஷீட் வச்சு ஜெயிப்போங்கிறதுக்கு நல்ல சகுனம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான். இருந்தா சரி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பயங்கரம் அந்த கேம். நான் எடுத்தே அவன் எங்க கிடைக்க மாட்டேங்குது. நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த ஒரு கேம் தான் 80% பொசஷன் வச்சு தோத்தோம். எங்க இந்த கேம்
2016 தான் வந்துச்சுல்ல. ஆ நல்ல ஞாபகம் இருக்கு. 2016 சரிங்களா? இருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறேன். ஆண்ட்ரே கிரே 37th மினிட் செகண்ட் மினிட்டே ஒரு கோல். சாம் வோக்ஸ் 37th மினிட்ல 2-0. ஓகேவா? ஸ்டாட்ஸ் பாருங்க. பால் பொசஷன் லிவர்பூல் 81%. டோட்டல் ஷாட்ஸ் டேக்கன் 26. பர்ன்லி 3 ஷாட் தான் டேக்கன், 2 கோல். பர்ன்லி ஒரே கார்னர், லிவர்பூல் 12 கார்னர்ஸ். அபூர்வ முறையிலேயே 850 பாஸ் அந்த கேம்ல இருந்தாலும் டூல்ல இருந்து அதெல்லாம் மறக்கவே மனசுல கேம்லாம். அந்த கேம் தான் அந்த கேம். ஐயோ மோசமான ஸ்டார்டிங் என்ன பாப்போமா, ஒரு ஜாலி பாப்போம். அதான் நான் கேட்கலான் இருந்தேன். மின்யோலே இருங்க 2016 தானே? ஆமா. ஓகே, அப்போ கிளாப்போட அந்த ஃபர்ஸ்ட் இவன் நீ டுக் சார்ஜ்ல. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க மின்யோலே, கிளைன் சொல்லிட்டீங்க. சாக்கோ ராங் ஆன்சர். லாவரன் ஸ்கர்ட்டில் இருந்தானா அப்போ? நோ 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 ஸ்கர்ட்டிலும் இல்ல. சென்டர் பேக் எவன் ஆடி இருப்பான் அப்போ? நீ லாவரன் ஒண்ணு, லாவரன் தெரியலையே யாரு. கிளவானா லெஜெண்ட், அதெல்லாம் மறக்க மாட்டேன். லெஃப்ட் பேக் வந்து மொரேனோவா இல்ல மொரேனோவா? நோ. ஃபிளானகனா? நோ. யாரு லெஃப்ட் பேக்? மில்னர். எஸ். ஜேம்ஸ். ஓ, அது ஜேம்ஸ் மில்லர் லெஃப்ட் பேக் சீசன் அது. எஸ் எஸ். இருங்க இது 15-16 இல்ல 16-17 இது எந்த சீசன்? ஏன்னா 16-17 மில்னர் லெஃப்ட் பேக். 16-17. ஓகே, சோ ஜேம்ஸ் மில்லர் லெஃப்ட் பேக். ஓகே, மிட்ஃபீல்ட் எவன்? ரெண்டாவது கேம் ஆஃப் தி சீசன் வேற இது அநியாயத்துக்கு. சூப்பர். லாலானா, எண்டர்சன், வைனால்டம் மிட்ஃபீல்ட். ஸ்டர்ரிட்ஜ் ரைட் விங், ஃபர்மினோ சென்டர் ஃபார்வர்ட், கூட்டினியோ லெஃப்ட் விங். எப்படி? பரவாயில்ல, நல்ல டீசன்ட் டீமுங்க. சப்ஸ்டிடியூஷன்ஸ் டிவா கோரிகி, ஆல்பர்டோ மொரேனோ, மார்க்கோ க்ரூயிச், அலெக்ஸ் மனிங்கர், யாருன்னே தெரியல எனக்கு, ஞாபகமே இல்ல. கீப்பர் அவன், கோல் கீப்பர். ஜோயல் மேட்டிப், எம்ரே சான், கெவின் ஸ்டூவர்ட். ஞாபகம் இருக்கா அந்த கெவின் ஸ்டூவர்ட் எல்லாம்? கெவின் ஸ்டூவர்ட் ஞாபகம் இருக்கு. மிட்ஃபீல்டர் தானே. இதான் நம்மளுடைய பெஞ்ச். அப்பாடி அப்பா. சே இருங்க க்ளோஸ் பண்றேன் நான். ஐயோ அப்பா. இல்ல, இப்ப எல்லாரும் நம்ம பெஞ்சை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அந்த டீம்ல கேஎஸ்ஆர் இப்ப இருக்கிற கேஎஸ்ஆர் இருந்தானா யூட் பீன் லைக் மெஸ்ஸி அந்த டீம்ல. ஐயோ அதெல்லாம் பார்க்கவே முடியாத மேட்ச் அதெல்லாம். அதனால தான் எனக்கு மறக்க முடியாது. கேம் வந்து அந்த பர்ன்லியோட அப்பர் தேர்ட்லயே தான் பால் நம்ம ஆஃப்ல வரவே இல்லை. பால் 2 வாட்டி தான் வந்துச்சு, 2 கோல். பார்க்க நமக்கு எப்படி இருக்கும்? அடி அடிக்கலாம். அவன் கீப்பர் சேவ் கூட பண்ண எனக்கு தெரிஞ்சு. அவன் பண்ணிக்கலாம் 2 சேவ் தான் இருக்கும் மேட்ச்லயே மொத்தம். அந்த அளவுக்கு. ஆனா ஐ மீன் அந்த கேம் வந்து அது நல்லவேளை நீங்க அதை கொண்டு வந்தீங்க. ஏன்னா இப்ப இந்த வருஷம் நம்ம டிஃபென்ஸ் ஆடுறத பார்த்தா அந்த மாதிரி இருந்தா பர்ன்லி திரும்பவும் 2-0 ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஐயோ அப்படிதாங்க இருக்கு. இன்னொரு கேம் ஞாபகம் இருக்கா? பர்ன்லி கூட 88th மினிட் வந்துட்டு ஆண்டி ராபர்ட்சன் ஈக்குவலைஸ் பண்ணுவான் 1-1. அது வில்லா. அது வில்லாவா? பர்ன்லி இல்லையா? 2-1 மானே ஃபினிஷ் பண்ணுவானே. அது வில்லாவா? ஓகே ஓகே. அது வில்லா. இப்ப இந்த சீசன் வந்துட்டு இந்த கேம் ஸ்பெஷலி வந்துட்டு நம்ம நல்ல ஹார்டான 3 கேம்ஸ் ஆடிட்டோம். இது டிப்பிக்கல் லிவர்பூலா இருந்தா இப்ப போய் பர்ன்லிக்கு நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டு வரணும். அப்பதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். ஆமா, அந்த மாதிரி பண்ணிட்டானுங்கன்னா அப்ப நம்ம வாய் பேச முடியாது. அந்த மாதிரி பண்றக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் இவங்கள்ட்ட இருக்கு. ஆமா, எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு, அது டெஃபினட்டு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மிட் வீக்ல சாம்பியன்ஸ் லீக் வருது. ஸோ லைன் அப் ரொட்டேட் பண்ணுவோமா இந்த கேமுக்கு? கன்சிடரிங் இட் இஸ் பர்ன்லி. மனசாட்சி இருக்கா? அதாவது இந்த லைன் அப்ல வந்து தெரிஞ்சு ரியோ குமாவா 10 பிளேயர் வச்சு போட்டா கூட நம்ம ஜெயிக்கணும். அந்த மாதிரி 10 பிளேயர் போட்டா கூட. ஐ வாண்ட் ஃபெடரிகோ கியேசா மாஸ்டர் கிளாஸ்ங்க. வேணா வந்து போட்டுக்குங்க. அடிச்சானா ஆடிட்டு போறேன், ஒழுங்கா ஆடலினா அப்புறம் கேள்விகள் கேட்கப்படும். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இது இந்த கேம்ல எல்லாம் வந்துகிட்டு அநியாயத்துக்கு 3 கேம் ஆர்சனல் கூட ஜெயிச்சாச்சு, நியூகாசல் அவே போய் ஜெயிச்சாச்சு, போர்ன்மத் கூட ஹோம்லயும் ஜெயிச்சாச்சு. 3 பயங்கர ஸ்ட்ராங் டீம்ஸ் கூட ஜெயிச்சுட்டு போய் கேவலமா இந்த மாதிரி பாயிண்ட் விட்டு என்னமோ பண்ணிக்க. இந்த கேள்வியே நீங்க லாஸ்ட் சீசன் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த ஏதோ ஒரு கேமுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிருக்கலாமா, சவுத் ஆம்டன் கேம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிட் வீக்ல வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் வந்துச்சு, அப்புறம் வீக்கெண்ட்ல மறுபடியும் நியூகாசல் கேம் வந்துச்சு.
நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு போலாம்லான்னு கேட்டீங்க. அப்போ நான் இல்லைன்னா சொன்னேன், இதுவும் வெரி ஏர்லி இந்த சீசன், நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வரவே இல்லை. 3 கேம் தான் நம்ம ஆடி இருக்கோம். இல்ல எக்கிட்டிக்கே டெஸ்டாம்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்ல எக்கிட்டிக்கே கொண்டாந்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஓதிட்டாங்களாம். எப்படி இருக்கு அவனுக்கு? அது சரி, நல்லது தானே. ரொம்ப நாள் சொல்றேன், இவங்களுக்கு எங்க இவனுக்கு டயர்ட் ஆயிருப்பானுங்க. இப்ப போய் நம்ம ரொட்டேஷன் பண்றது இல்ல. இப்போ டயர்ட் ஆனதுக்காக ரொட்டேட் பண்ண சொல்லல, ஃபியூச்சர்ல டயர்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அதாவது நம்ம கிரிக்கெட்ல வந்து இந்த ஒரு சீரீஸ்க்கு பும்ரா வந்து ரெஸ்ட் பண்ணிடுவோம், இல்ல இந்த ஒரு சீரீஸ்க்கு சுப்மன் கில் ஆட போறது இல்ல, அந்த மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பர்ன்லிக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு அட்டாக்கரை ரெஸ்ட் பண்ணிட்டு கியேசாவையோ குமோகாவையோ கூட்டிட்டு வந்து ரொட்டேட் பண்ணலாமான்னு கேக்குறேன். பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஸ்லாட் எப்படி பாப்பாருன்னா, எனக்கு நான் 50 நிமிஷத்துல கேம் முடிக்கணும், எனக்கு 50 நிமிஷத்துல நம்ம 2-0 3-0 இருக்கணும், 55வது நிமிஷத்துல நான் கியசாவையும் நான் ரியோவையும் கொண்டு வரணும், இல்ல யாரானாலும் அவன் நான் கொண்டு வரணும், 65வது நிமிஷம் 70 நிமிஷத்துல நான் ஈஸியா கொண்டு வரேன் அப்படிங்கறத எனக்கு ஸ்லாட் யோசிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொல்றது வெரி வேலிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கேம் நமக்கு வந்து ஆன்ஃபீல்டு தான், அத்லெட்டிகோ கேம். நம்ம டிராவலும் இல்ல. சோ பெருசா பர்ன்லில இருந்து நம்ம ஊருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? ரொம்ப இல்ல, பர்ன்லியும் மான்செஸ்டர் கிட்ட தானே இருக்கு. சோ ரொம்ப இங்கதான் இருக்கு. அப்ப ரொம்ப இல்ல, 1 மணி நேரம் தான் டிராவல் இருக்கு அதிகபட்சமா. அப்படி பார்த்தா நமக்கு டிராவலும் பெருசா நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அதனால நம்பால் எப்படி பாப்பாருன்னா, டே எனக்கு 60 நிமிஷத்துல கேம முடிங்க, அங்க போய் லொச்சுன்னு கோல் கீப்பர் கேச்சிங் பாடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. அப்படி முடிச்சீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் கியாசா நான் கொண்டு வரேன், ரியோ நான் கொண்டு வரேன் அப்படின்னு நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. நான் எப்படி யோசிச்சேன்னா, நான் ரிவர்ஸ்ல யோசிச்சேன். நான் வந்து சப்பை வச்சு ஃபர்ஸ்ட் 55-60 நிமிஷம் ஆடிடலாம். இஃப் யூ ஃபினிஷ் அந்த டைம்குள்ளேயே இஃப் யூ ஆர் 2-0 அப்னா அவங்களே கண்டினியூ பண்ணட்டும். அந்த டைம்ல இப்போ சப்போஸ் நில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு மட்டும் ஃபுல் டீமை வச்சு ஆடிக்கலாம். அண்ட் தட் வே வந்து உங்களுக்கு யூ ஹேவ் 30 மினிட்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் ஃபார் டீம் ஆஃப் லிவர்பூல்ஸ் குவாலிட்டி 30 மினிட்ஸ் இஸ் a long time. அது ஒத்துட்டு தான் ஆகணும் நம்ம. அண்ட் ஃபுல் டீமுக்கு வந்து லைக் அந்த ஃபுல் 90 ஆடாம வெறும் 30 மினிட்ஸ் ஆடினா போறோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ரிஸ்க். பட் ஆனா ஐ ஃபீல், ஏன்னா அத்லெட்டிகோ கேம் வந்து ஈவன் தோ ஓகே டிராவல்லாம் இல்லை விச் இஸ் அ வேலிட் ஃபேக்ட், பட் அந்த கேம் இட் செல்ஃப் வில் பி மச் மோர் இன்டென்ஸ் ஐ ஃபீல். ஸோ அதனால தான் எஸ்பெஷலி அத்லெட்டிகோ ஆடுற விதம் நீங்க சொல்ற 2 விதத்துலயும் பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரியும் பண்ணி கேம முடிக்கலாம், நீங்க சொல்ற மாதிரியும் 60 நிமிஷத்துல அவங்க ஆட விட்டு 30 நிமிஷம் நீங்க மட்டும் போய் ஆடுங்கன்னு சொல்லலாம். ஐடியலி இவ்வளவு ஏர்லி இந்த சீசன் ஐ திங்க் நோ மேனேஜர் வில் டூ தட். 60 நிமிஷம் நீங்க ஆடுங்கடா, அதுக்கப்புறம் 30 நிமிஷம் இவங்க வந்து ஆட்டுன்னு. ஆர் ஈவன் தோ இட்ஸ் பர்ன்லி, எனக்கு தெரிஞ்ச எந்த மேனேஜரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சம் பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபார்ம். என்னமோ நம்ம போய் ப்ரீவியஸ் கேம்ல ஒரு 15 கோல் போட்ட மாதிரி, அதுக்கு முந்தின கேம் 40 கோல் போட்ட மாதிரியும் என்னமோ நம்மளுக்கு பரவாயில்லடா இவனுக்கு 4 பேர் போய் ஆடுங்கன்னு சொல்ற மாதிரி. நமக்கே பெருசா ஒண்ணு ஃபார்ம் இல்ல மீதி 3 கேம்ல. இவனுங்கெல்லாம் ஒழுங்கா ஆனாதான் கொஞ்சம் ஃபார்ம் ஆச்சு கிடைக்கும். அதனால வந்து ஐ திங்க் யூ ஸ்டில் கோ வித் தி மெயின் பிளேயர்ஸ். பட் இல்ல, இன்னொரு ரீசன் எதுக்கு அந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணேன்னா, இப்போ அத்லெட்டிகோக்கு அப்புறம் எவர்டனும் இருக்கு அதுக்கப்புறம். ஸோ தட் ரெண்டு பயங்கர இன்டென்ஸான கேம் வருது. அதுக்காக வந்து நீங்க சொன்ன மாதிரி ஈசாக் வந்து ஐ திங்க் வில் கெட் 20 மினிட்ஸ் ஆர் ஸோ 20 to 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஈசாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இந்த கேம்ல. ஸோ அவனை விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், சாலா வில் வாண்ட் டு ஸ்டார்ட். நமக்கு சாலாவை பத்தி தெரியும். ஏகிடிகே அவனோட ஃபார்முக்காகவே ஹி வில் ஸ்டார்ட். நான் என்ன சொல்றேன், லெஃப்ட் விங்ல கேக்போக்கு பதிலா குமோஹாவை கொண்டு வரலாம் அப்படின்னு. பாசிபிளி குட் சாய்ஸ் தான். பட் ஐ திங்க் he'll do that. 60 மினிட்ஸ்ல கேக்போ எடுத்து நீ வாடா அத்லெட்டிகோ கேமுக்கு வேணும், நான் ரியோ ஆட வச்சுக்கிறேன், கேஸா ஆட வச்சுக்கிறேன். ஐ திங்க் he'll bring them on. சேம் வித் சாலா வேணா, ஆனா 80 மினிட்ஸ்ல எடுப்பார். சரி நீ வா தம்பி 10 நிமிஷம் வந்து உட்காரேன்னு சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சுக்குவாரு. மிட்ஃபீல்ட் எப்படி இருக்கும்? கிராவன்பர்ச் will definitely start. I don't think he's replacing மெக்காலிஸ்டர் ஆடுவானா? நிறைய பேர் போட்டிருக்கானுங்க ரொம்ப டயர்ட் அவுட்டா இருக்கான் அர்ஜென்டினா கேம்ல ஆடி முடிச்சதுக்கு அப்புறம். ஒருவேளை இன்னும் இல்ல, பட் ஐ டோன்ட் திங்க் அவன் ஃபிட்டாலாம் இருப்பான்னு எனக்கு தோணல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ப்ரீ சீசன்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார்ட்டா இருக்கு. ஒரு வருவான், ஒரு 10 நாள் இருப்பான், அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்மால் இன்ஜுரி வரும், திரும்ப ஒரு 5 நாள் மிஸ் பண்ணுவான், அப்புறம் ஒரு 10 நாள் ஆடுவான், அப்புறம் ஒரு 10 நாள் மிஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கு அவனோட இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் இஸ் நாட் பேக் டு ஃபுல் ஃபிட்னஸ். நான் என்ன பாசிட்டிவ் எடுத்துப்பேன்னா, அர்ஜென்டினால ஓகே ஃபினிஷ்ட் வெரி டயர்ட் பட் ஃபினிஷ் 90 மினிட்ஸ். ஸோ அப்படி எடுத்துப்பேன். நான் அவனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ஒன்றும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் அது நம்ம கேம் பார்க்கல, அண்ட் அதுக்கப்புறம் எழுதின ஆர்டிக்கல் அதெல்லாமும் நான் படிக்கல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஹி பிளேட் ஃபார் அர்ஜென்டினாலாம். ஆனால் த ஃபேக்ட் தட் ஹி ஃபினிஷ் 90 மினிட்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் என்ன கேட்டா. ஸோ விச் மீன்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் 90. இப்போ அவன் ஆடுவானாங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இப்போ
டிபெண்ட்ஸ் ஆன் ரைட் பேக். ஃப்ரிம்பாங் வந்துட்டானா எப்படி? வந்துட்டான் ஃபுல் ஃபிட்னஸ். ஐயா ஈசாக்கோட படிஸ் வீடியோல இங்கே தான் இருந்தாரு, தலைவர் தான் போகவே இல்லை எங்கேயுமே. அது சரி. ஆமா, அதனால 4 பேர் ட்ரைனிங் பண்ணானுங்க. ஈசாக் வந்து மண்டேவே கேம் முடிஞ்சு ஸ்வீடனுக்கு. அதனால தலைவன் வந்தோடனே டியூஸ்டே வந்துட்டான் ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளார. அதனால அவன் ஃப்ரிம்பாங், ஜோ கோமஸ் அண்ட் நம்மளோட தேல்பத்ரி சிங், கட்டி ஸ்டோன்ஸ் இங்கே தான் இருந்தாரு. அவரு எங்கேயும் பெருசா போகல. அதனால வந்து இவங்க 4 பேர் தான் ஃபுல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்க இழுக்கிறாங்க இங்க இழுக்கிறாங்க. ஜோ கோமஸ் அங்கேயும் போய் இழுத்துருந்தானா, டேய் பாத்துரா நீ இழுத்து எக்யூப்மெண்ட் உடையலன்னா பரவாயில்ல, நீ உடஞ்சிருவடா அப்படின்னு இருந்துருக்கு. அதனால நீ பாத்தியில எதுவா இருந்தாலும் அவசரப்பட்டெல்லாம் இழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் காமிக்காது. நீ இருக்கிற போதும், நீ படுத்து போட்டீங்கன்னா ஆள் இல்ல, தயவு செஞ்சு வாய மூட்டு நீ ட்ரைனிங்கே பண்ண கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் யா ஃப்ரிம்பாங் இஸ் பேக்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிராட்லி அயர்லாந்து கூட போயிருந்தான்னு நினைக்கிறேன், நார்தர்ன் ஐர்லாந்து. ஆமா ஆமா, அதனால அவன் அங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் பேக் அகைன். ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் ரைட் பேக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கேமுக்கு நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம், 5 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வேணும் இந்த மாதிரி கேம்ல. சோ ஃப்ரண்ட் 3 பிளஸ் கர்கஸ் அண்ட் ஃப்ரிம்பாங் வேணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தா ஐ திங்க் அன்பார்ச்சுனேட்லி சோபஸ்லை, ஐ திங்க் மெக்காலிஸ்டர் வில் சிட்டுங்க. ஐ திங்க் சோபஸ்லை வில் பிளே. இல்ல, அந்த கொஸ்டின் இஸ் மெக்காலிஸ்டர் ஆர் சோபஸ்லை தான். ஏன்னா கிராவன்பர்ச்சும் வேர்ட்ஸும் ஆட போறாங்க, அதுல டவுட் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் I think rather than Atletico game, ஏன்னா I would rather have Szoboszlai for the Atletico game. Correct. So அதனால நான் மெக்காலிஸ்டர் இந்த கேம் ஆடுவான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஓகே, if he was very tiredன்னு வச்சுக்கோங்களேன், போகிறதுக்கு இப்போ அர்ஜென்டினால இருந்து வர அவன் வரான், எப்போ வரான்னு எனக்கு தெரியாது, பட் அவன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரான் அவன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் ஃபேக்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் மெக்காலிஸ்டர் வில் பிளே அபவுட் 60-65 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு Szoboszlai ஒரு 30 நிமிஷம் ஆட விட்டு அத்லெட்டிகோ கேமுக்கு Szoboszlai மெயினாக போடுவாங்க. And he may play the full 90. Maybe அந்த கேம்ல ஹை சான்சஸ் அதுக்கு இருக்கு, தெரியல லைன் அப்படி இருக்குன்னா. டிஃபென்ஸ் ஐ திங்க் ஃப்ரிம்பாங், கொனாட்டே, வான் டைக் அண்ட் கர்கஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஐ டோன்ட் கர்கஸ் ஆடுவானா ஆண்டி ராபர்ட்சன் ஆடுவானா? ஏன்னா இந்த மாதிரி கேமுக்கு ஆண்டி ராபர்ட், தட் இஸ் a real rotation question அது. ஏன்னா இந்த மாதிரி கேமுக்கு ஆண்டி ராபர்ட்சன் will be good enough probably. தெரியலங்க, லைக்லி, ப்ராபப்ளி, மோஸ்ட்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம மேனேஜர் பத்தி நமக்கு தெரியல, ஏன்னா 3 கேம் தான் ஆயிருக்கு. பெப்பு மாதிரி வேணா தைரியமா சொல்லலாம், ஆண்டி ராபர்ட்சன், மாமடாஷ்விலியின் கோல் கூட நான் சொல்லுவேன் பெப்பு இருந்தா. அதனால ஸ்லாட் வச்சு நம்ம எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் குட் ஷவுட், ராபர்ட்சன் கூட ஆடலாம் இந்த மாதிரி கேம்ஸை. ஐ வுட் ஆப்வியஸ்லி வாண்ட் ராபர்ட்சன் டு பிளே அன் அத்லெட்டிகோ கேம். ஏன்னா கர்கஸ் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேமு, அத்லெட்டிகோ மாதிரி ஒரு ஆப்போனன்ட்ல தலைவன் போய் ஆவுனா பறந்தான்னு வீங்க, அப்ப நம்மளுக்கு பறந்துட்டு போயிரு. இல்ல, ஐ திங்க் அந்த கேம் வந்து we need கர்கஸ் மோர். ஏன்னா அத்லெட்டிகோ வந்து they are more of an attacking threat பர்ன்லியை விட. ஸோ அதனால ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பர்ன்லி, பட் அத்லெட்டிகோ ஆர் பெட்டர் பிளேயர்ஸ், அதுதான் நான் சொல்லுவேன். அதனாலதான் எனக்கு ப்ராப்பர் டிஃபென்ஸ் வேணுங்கிற ராபர்ட்சன் மாதிரி. இல்ல, ராபர்ட்சன் எங்க ப்ராப்பர் டிஃபென்ஸ்னு ராபர்ட்சன் லாஸ்ட் ஒரு வருஷமா சொல்ல முடியாது, ஓகேவா? கர்கஸ் வந்து அட்லீஸ்ட் அந்த ஆர்சனல் கேம்ல கர்கஸ் வந்து நல்லா பண்ணா இட் இஸ் a good sign, அவ்வளவுதான். சோ அண்ட் அந்த பெரிய கேம் ஆடின ஒரு அட்மாஸ்பியர் நவ் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, சாம்பியன்ஸ் லீக் இஸ் டிஃபரெண்ட், அதுவும் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட் he has an idea of what it's like to play for Liverpool in a big game. So அதனால வந்து I think he will play the Atletico game. And நான் ஆண்டி ராபர்ட்சன் கொஸ்டின் கேட்டேன், பட் I have a feeling Kyrgios will start இந்த கேம் அத்லெட்டிகோ அண்ட் எவர்டன் 3 கேமும் ஆடுவான். அப்புறம் அதுக்கப்புறம் வர சவுத்தாம்ப்டன் கேம் தான் ராபர்ட்சன் ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஸ்டாமினாக்கு அவனால 3 கேமும் ஆட முடியும். அதுவும் கரெக்ட். இது மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபார்ம் வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் அமௌண்ட் தெம்செல்ஸ் வேணும். டே வேர்ட்ஸ் ப்ளீஸ்ரா, இதுக்கு மேல எங்கனால உனக்கு முட்டு கொடுக்க முடியாதுடா. 3 கேம் நாங்க முடிஞ்சா ஒத்துக்க மாட்டேன். வேர்ட்ஸ் ஸ்லாண்டர்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இங்க போட்டிருக்கான் பாருங்க, Florian Wirtz has made the most off-ball runs in the Premier League this season and has also made the most runs into the attacking third and most runs ahead of the ball. அது போதும், பால தொட தேவையில்லை, ahead of the ball ஓடணும், டிஃபென்ஸ்ல பின்னாடி ஓடணும், ஆஃப் த பால் ரன் ஓடணும். இஸ் கிரியேட்டிங் ஆப்பர்சூனிட்டி 2.0 எனக்கு தேவையில்லை. இல்ல, இஸ் கிரியேட்டிங் ஆப்பர்சூனிட்டி ஃபார் எவரிவன் எல்ஸ். அது ஸ்பேஸ் எல்லாம் அவன் தானே கிரியேட் பண்றான். இதே கண்டினியூ பண்ணாலும் ஃபுல்லா என்ன ஆனாலும் நம்ம ஆளு வந்து மூளையோட தான் ஆடுறான் அவன். இல்ல ஆக்சுவலா இது வந்து இல்ல சீரியஸாவே நான் இது ஆப்டால போட்டிருக்காங்கிறதுக்காக சொல்லல. சீரியஸாவே நான் வந்து லாஸ்ட் வீக்கா எப்போன்னு தெரில, இந்த ஆர்சனல் கேம் முடிஞ்ச அப்புறம், சூன் ஆஃப்டர் அந்த ஆர்சனல் கேம் முடிஞ்ச அப்புறம்
வேர்ட்ஸோட ஆக்சுவலாக அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக வெறும் அவனோட ஹைலைட்ஸ் மட்டும் எங்கேயோ கிடச்சிது. நாட் ஜஸ்ட் ஹைலைட்ஸ், லைக் அவனோட அந்த ஃபுல் 90ல் என்ன பண்ணாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன்வால்வ்ட் இன் அ லாட் ஆஃப் மூவ்ஸ் வேர் ஹீ இஸ் நாட் ஈவன் த ப்ரீ அசிஸ்ட், ஆனால் அவன் தான் அந்த மூவை ஸ்டார்ட் பண்ணி விடுறான். ஸோ ஹீஸ் இன்வால்வ்ட் இன் அ லாட் ஆஃப் தட் அண்ட் I think it's a good sign. He's getting more and more used to playing with his teammates. அந்த 3 கேம்ல ப்ரோக்ரஷன் பார்த்தீங்கன்னா போர்ன்மத், அதுக்கப்புறம் நியூ காசல், அதுக்கப்புறம் ஆர்சனல் பார்த்தீங்கன்னா இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்வால்வ் வித் ஹவு அவனோட டீம்மேட்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு அவனுக்கு அந்த ஒரு ஐடியா வருது இப்போ. ஸோ அதனால வந்து இஸ் கெட்டிங் அந்த ப்ரோக்ரஷன் தெரியுது 3 கேம்ல அட்லீஸ்ட் சோஃபார். அவன் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு சேனல்ல, அவன் அதான் சொல்லியிருந்தான், I think it will take me a few more games to get into this Premier League thing. It's not as I expected it to be. And I think I'm getting there, but it will take a little more games and I'll be used to the intensity of the league ipodiki. So I know where I am at right now. The coaching staff fully support me and they tell me what mistakes I'm doing. I will get there அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்டர்வியூல. இப்போ தான் ஒரு போன வாரம் ஜெர்மனி கூட ஆடும்போது. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் நீங்க தனிப்பட்ட முறையில் வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை டச் எடுக்கிறான், யார் கூட லிங்க் அப் பண்றான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவ் சைன்ஸா தெரியும். பட் நமக்கு அந்த கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம வேர்ட்ஸே வச்சிருக்கோம். நமக்கு இப்போ வந்து இந்த நியூ காசல் கேம்ல நமக்கு அவன் தேவைப்பட்டான், அந்த இடத்துல ஆர்சனல் கேம்ல அந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா அவன் தேவைப்படும் போது இல்லைங்கிறதா என் வருத்தம். மத்தபடி அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஆர்சனல் கேம் ஹி வாஸ் ஆக்சுவலி குவைட் குட். சோ அதனால தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரியா அதுக்காக தான் அவனை வாங்கியிருக்கோம். பட் இப்போவே நான் எதுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு கிரியேட்டர் வந்து ஆஸ் அ 10 எஸ்பெஷலி, ஏன்னா யூ ஹேவ் ஃப்ரீடம். ஒரு எனி டீம்ல நீங்க 10 எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீடம் இருக்கு. இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஆஸ் அ 10 இப்போ நம்ம எப்படி 10-ஆ பாக்குறது, லைக் ஒரு 10னா அவனோட டெல்லிங் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு டிஃபெண்டர்னா நம்ம கண்ணுக்குள்ளா தெரியும், ஓகே இவன் கிளியர் பண்ணி விடுறான் பாடுறா, இவன் ஹெட் பண்ணி விடுறான் பாடுறா அப்படின்னு தெரியும். ஓகே, ஒரு நம்பர் 6னா பால் எடுத்துட்டு முன்னாடி ஓடி வர்றான் பாடுறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு நம்பர் 8னா 6 இருந்து பாலை வாங்கி ஸ்ட்ரைக்கருக்கு பால் போடுற அட்லீஸ்ட் பாஸ் ஸ்ப்ரே பண்ணி விடுறான் பாடுறா நம்மளுக்கு தெரியும். ஒரு 10 ஜட்ஜ் பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு தோணுது. ஆமா, இல்ல ஏன்னா நீ வெறும் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் மட்டும் வச்சு 10 கன்சிடர் பண்ணினா எல்லா டீம்ல இருக்க 10மே எவ்ரி கேம் 5 தான் வாங்குவாங்க அவுட் ஆஃப் 10. ஆமா, இல்ல சோ ஒரு 10 ஜட்ஜ் பண்றது வந்து இட் இஸ் வெரி டீம் டிபெண்டன்ட். இது ஐ திங்க் ஏதோ ஒரு எபிசோடு லாஸ்ட் சீசன் தான் நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஓடகார்டும் 10 தான், ப்ரூனோவும் இந்த சீசனுக்கு முன்னாடி அவன் மெயினா அவனோட யுனைடெட் கரியர்ல பாத்தீங்கன்னா அவன் 10 தான். ஆனா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஓடகார்டோட பிளே ஸ்டைலும் ப்ரூனோட பிளே ஸ்டைலும் அண்ட் சோபோஸ்லையும் அந்த கான்வர்சேஷன்ல இருந்தான். சோபோஸ்லையோட பிளே ஸ்டைலும் பாத்தீங்கன்னா 3 பேரும் 10ல தான் ஆடினாங்க. பட் தே ஆர் சோ டிஃப்ரெண்ட் 3 பேரும். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன கேம் பாத்தீங்கன்னா சோ டிஃப்ரெண்ட். ஏன்னா சோபோஸ்லை வந்து ஹி இஸ் த லிவர்பூல் எடுத்துனோம்னா லாஸ்ட் இயர் ஹி இஸ் த ட்ரிகர் ஃபார் த ப்ரெஸ். அதாவது அவன் போய் ப்ரெஸ் பண்றதை வச்சுதான் மற்றவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹி ஜாயின்ஸ் த ஃப்ரண்ட் லைன் ஃபார் த ப்ரெஸ். ஓடகார்ட் பாத்தீங்கன்னா ஹி இஸ் அவனோட ரோல் வந்து டு as more as like a creator types. ஸோ அந்த ஃபைண்ட் ஸ்பேஸ் இன் பிட்வீன் லைன்ஸ். ப்ரூனோ as a 10 பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது ப்ரூனோ வந்து he likes to be on the ball a lot. ஸோ அதனால அவனோட ஆன் த பால் மூவ்மெண்ட்டை வச்சு அவன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். வேற ஓடகார்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்பேஸை தேடி போவான். ஸோ அவன் ஒரு ஸ்பேஸை தேடி போனான்னா இன்னொரு இடத்துல ஸ்பேஸ் ஃபார் சம்வன் எல்ஸ் ஓப்பன்ஸ் அப். ஸோ மாதிரி அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 ஜட்ஜ் பண்றது வந்து நீங்க யூ ஹாவ் டு பேஸ் இட் ஆன் வாட் த டீம் இஸ் டூயிங். அதாவது அந்த ஏன்னா அந்த டீமுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த 10ஓட ரோல் இருக்கும். So it's a very difficult position to judge. So illa you are right, but I'm seeing positive signs of words, but obviously he needs that final contribution in terms of அது என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு at least goals and assists will be a major thing. ஏன்னா இது வந்து மேட்ச் சொல்லிட்டு இருக்கோம். he is the new creative force நம்ம டீம்ல. ஸோ அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் ஸ்டாட்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் இது வந்து இருக்கணும் ஃபார் ஷூர். அதுவும் இந்த கேம்ல கண்டிப்பா they are going to sit back. ஒரு 4 பேரோ 5 பேரோ வச்சு டிஃபெண்டிங்கும் பண்ண போறாங்க. அவங்க முன்னாடி வரப்போற அறிகுறிகள் கண்டிப்பா இருக்கவே போறதும் இல்ல. they are going to play 5-4-1 or they are going to play 4-2-3-1. whatever they play, they are not going to progress. பால் நம்மள்ட்ட தான் ஃபுல் டைம் இருக்க போகுது. வேர்ட்ஸ் தான் இன் பிட்வீன் த லைன்ஸ் தான் ஆர்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கேம்லயே எப்படி வந்து அவனுடைய அந்த ஒரு ஃபோர்டே கம்மிங் இன் ஜஸ்ட் ஆஃப் த லெஃப்ட் உள்ள வந்து எப்படி அந்த த்ரூ பால் எக்கிட்டி கொடுக்குறான், எப்படி சாலா கொடுக்குறான், எப்படி கேக் போக் கொடுக்குறான், யார் கொடுக்குறான்,
அது எப்படிதான் இந்த கேம்ல மறுபடியும் அது நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கறதான் இது கேம். ஏன்னா மத்தது எல்லாமே பயங்கர டாமினன்டான மிட்ஃபீல்ட்ஸ் 3 கேமுமே. ஓகே, இப்ப பர்ன்லி அப்படி இருக்க போறது இல்ல ஆப்வியஸ்லி. சோ இந்த கேம்லயாச்சும் யூ ஷுட் பி ஓகே. நான் பாடுறேன், நான் கோல் அசிஸ்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, இங்க பாரு நான் எத்தனை லிங்க் அப் பண்ணிருக்கேன் பாரு, எத்தனை பாஸ் பண்ணிருக்கேன் பாரு, எத்தனை கீ பாஸ் நான் கொடுத்துருக்கேன் பாரு அப்படிங்கறதாச்சும் வேர்ட்ஸ் வந்து வெளிப்படையா நம்மளுக்கு தெரியணும் இந்த கேம்ல. ஆமா, அதுதான். பட் பர்ன்லி, ஸ்பீக்கிங் ஆஃப் பர்ன்லி, அவங்க வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஐ திங்க் த ஹெட்லைன் வந்து கைல் வாக்கர் மேன் சிட்டிலேருந்து வாங்குறாங்க 5 மில்லியனுக்கு. பட் நிறைய ஐ மீன் சம் டீசென்ட் நேம்ஸ். உங்களுக்கு மார்க்கஸ் எட்வர்ட்ஸ்னு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவன் டாட்னம் இருந்தான். அப்புறம் அந்த ஜேடன் ஆந்தனி போன்மத்துலேருந்து 8 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் ப்ரோயா ஆர்மாண்டோ ப்ரோயா அவனை வந்து செல்சிலேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக டெட்லைன் டேல இந்த பென்ஃபிகாலேருந்து ஃப்ளாரண்டினோ லூயிஸ்னு ஒருத்தர் இருந்தான். ஹி வாஸ் லிங்க் டு லிவர்பூல் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். லோன்ல வாங்கியிருக்காங்க அவனை. இஸ் a midfielder. அந்த செல்சில இருந்து ஊகோ சுக்குன்னு ஒரு பிளேயர் வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஊகோ சுக்கு, ஆமா, லெஸ்லி ஊகோ சுக்கு, ஆமா. ஸோ சம் டீசென்ட் பிளேயர்ஸ் அங்கே. ஐ திங்க் மெயினாக அந்த கவுண்டர் அட்டாக்கிங் த்ரெட் வந்து வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா ஐ திங்க் இவன் அவங்க ஜெயிச்ச கேம் அந்த சண்டர்லாண்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் தர் கோல்ஸ் இஸ் கவுண்டர் அட்டாக். ஸோ அந்த கவுண்டர் அட்டாக் கோல் வந்து வி ஹேவ் டு பி வெரி வெரி அவேர். எஸ்பெஷலி நம்ம 2 பேரோட டிஃபெண்ட் பண்ணோம்னா அவ்வளோதான். அதேதான். ஐ மீன் ஐ திங்க் கிராவன்பர்ச் கமிங் பேக் solves a lot of those issues. நம்ம ஃபர்ஸ்ட் 3 கேம்ல பேசினது இன்க்ளூடிங் கம்யூனிட்டி ஷீல்டு. அண்ட் we could see that with Arsenal. அவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சென்டரில் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு, நம்ம விடவே இல்லை அப்படிங்கிறது. ஸோ those are good signs. ஃபர்ஸ்ட்லி க்ளீன் ஷீட் ரொம்ப அவசியம் இந்த கேமில். யூ ஷுட் நாட் லெட் them ஈவன் டேக் ஷார்ட்ஸ். கோல்ஸ் அடுத்தது சும்மா இந்த ஸ்லாக் ஆஃப் ஆகிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கக்கூடிய வேலையே விடக்கூடாது. ஏன்னா we should probably hold fort. ஏன்னா நீ அந்த மாதிரி இந்த மாதிரி கேம்லலாம் தான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே நம்ம டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்கப்பட்டிருக்கு, பெருசாக நம்ம வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த மாதிரி கேம்லையும் கொண்டு போய் ஷார்ட் விட்டுட்டு கோல் கீப்பர் பயங்கரமாக சேவ் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் லட்சணம் உனக்கே தெரியுது நம்ம டிஃபென்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட்லி க்ளீன் ஷீட் அண்ட் தென் வி ஷுட் ஆப்வியஸ்லி ஸ்கோர் த கோல்ஸ் அண்ட் கெட் அவுட் ஆஃப் இட். ஃபினிஷ் த கேம் ஏர்லி. திருப்பி நானும் நீங்களும் சொல்லுவோம், நம்ம மேனேஜரும் சொல்லுவார். ஆனால் இவனுக்கு வந்துட்டு காக்கா பார்த்துட்டு இருப்பானுங்க கேமில். ஏன்டா ஒரு கோலை போட்டால் அடுத்த கோலை போடுங்கடான்னா அதை எப்படி நாங்கள் உடனே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து அங்கே காக்காவை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதனால் அதை மட்டும் முடிச்சானுங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீக். அத்லெட்டிக்கோ இருக்கு, எவர்டன் ஹோம் இருக்கு, சனிக்கிழமை ஏர்லி கிக் ஆஃப், அதான் ஃபர்ஸ்ட் கேம் சனிக்கிழமை அடுத்த வீக்கெண்டு. அதனால வந்து ப்ராப்பர் கேம் அடுத்த வீக்கெண்டு ஏர்லி கிக் ஆஃப். ஆமா, சனிக்கிழமை நீங்க இருக்க மாட்டீங்களா? நான் இருக்க மாட்டேன். அடுத்த வீக்கெண்ட் டெஃபினட்டா என்னால முடியாது. சரி, அப்புறம் இது சாம்பியன்ஸ் லீக்கும் புதன்கிழமையும் வரையுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, புதன்கிழமை 8 மணிக்கு. ஆமா, அது ஓகே தான் நம்மளுக்கு. that should be okay. அது ஓகே. சரி, அப்ப மக்களே நாங்க உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பர்ன்லி கேம்ல மீட் பண்ணுவோம். அத்லெட்டிகோ கேம்ல வாயை பிதுக்குறாரு மிஸ்டர் சேஸ், கொஞ்சம் டவுட்னு நினைக்கிறேன். இல்ல தெரியல, ட்ரெயினிங் எப்போன்னு தெரியல. வெட்னஸ்டே ட்ரெயினிங் இருக்கா, நான் எத்தனை மணிக்குன்னு தெரியல இன்னும். சரி, டக்குனு முடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். என் கையில கேட்டா என் வெரி ஆர்டன்ட் லிவர்பூல் ஃபேன், நீ ட்ரைனிங்க முன்னாடி வை இல்ல பின்னாடி வை, மேட்ச் முடிச்சு தான் நான் வருவேன்னு சொல்லி. அது சரி. பட் எனிவே ஃபைனலா ப்ரெடிக்ஷன்ஸோட முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, போன வாரம் என்ன சொன்னீங்க? 2 பேர் வின் சொன்னமா? ஆர்சனல் கேம் அது லாஸ்ட். ஓ, நீங்க டிரா தான் சொன்னீங்க. நான் டிரா தான் சொன்னேன். நான் வின் சொல்லிருந்தேன். 1-1 என்னவோ சொல்லியிருந்தேன் நான். ஆமா, இந்த கேம் வந்துட்டு 3-0 லிவர்பூல். இருங்க சாப்பிட்டு சொல்றேன். வெரி டைம் அவுட் யோசிக்கிறதுக்கு ஒரு கிராப் சொல்ல போட்டார். 2-0 அதில் பெற போகுது. ஐயோ என்ன போகுது தெரியல. மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க மக்களை, எல்லாருமே சேர்ந்து கேமை பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் சேஸ் சொல்ற மாதிரி தான். மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு. ரொம்ப பொறையேறும் லைவுக்கு வந்துட்டு மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வைங்க. அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணாதான் லைவ் போன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ சேஸ் பண்ண வேண்டிய எல்லா அட்மினிட்டிஸையும் நான் முடிச்சுட்டேன். அடுத்த வீக்கெண்ட் உங்களை வந்து ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறதுக்கு முன்னாடி லைவ் இருக்கு, லைவுக்கு வாங்க, அங்க பேசுவோம். பாய்.